Hi friends, welcome to Jamad Shop. இப்போ the first time எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் லைட் செட்டப்பில் ஒரு ஒர்க்கிங் மாடல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ நான் 6th இங்கிலீஷ் 3rd டேர்மில் உள்ள இந்தியன் சீசன் அப்படிங்கிற டாப்பிக்காக தான் மாடல் மேக் பண்ண போகிறேன். இதை செய்கிறதுக்கு 30 into 30 சென்டிமீட்டரில் ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே அளவில் அதாவது 30 into 30 சென்டிமீட்டரில் ஒரு சார்ட் பேப்பரையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அந்த கார்ட்போர்டையும் சார்ட்டையும் சேர்த்து டேப்பால் பேஸ்ட் பண்ணிக்கலாம். சில பேர் கார்ட்போர்டில் ஆல்ரெடி கம் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே சார்ட்டை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா சைடில் மட்டும் செலோடேப் போட்டுப்பாங்க. நான் கம் அப்ளை பண்ணாமல் டேரெக்டாகவே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை ஃப்ளோரில் வச்சு பேஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ இப்போ போர்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இந்தியன் சீசன் அதாவது 4 சீசனோட பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி கம்மை யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 4 சீசன் பிக்சரையும் பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஊசியால் சின்னதாக 2 ஹோல் போட்டுக்கோங்க. அதாவது ஒவ்வொரு சீசன்லேயும் சின்ன சின்னதாக 2 ஹோல். இந்த ஹோல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்இடி பல்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தான். ஸோ நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒயிட் கலர் எல்இடி பல்ப் எடுத்திருக்கேன். இதை நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். பல்பில் 2 கம்பி இருக்கும் இல்லையா, அதில் நீளமாக இருக்கிறது பாசிட்டிவ் சைடு, அது லெஃப்ட்லேயும், அண்ட் சின்னதாக இருக்கிறது நெகட்டிவ் சைடு, அது ரைட்லேயும் போகிற மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. எல்லா பிக்சர்லையுமே இதே மாதிரி, அதாவது பெருசாக இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சைடு லெஃப்ட் சைடில் வர மாதிரி அண்ட் சின்னதாக இருக்கக்கூடிய நெகட்டிவ் சைடு ரைட் சைடில் இருக்கிற மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். அண்ட் ஒவ்வொரு பிக்சருக்கு பக்கத்துலேயும் அது என்னென்ன சீசன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு, அதாவது இப்போ சம்மர் அப்படின்னா சம்மர் பக்கத்தில் சின்னதாக ஒரு பின்னால் ஹோல் போட்டுக்கோங்க. இதில் தான் நம்ம ரொட்டேட்டிங் பின்னை இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் ரொட்டேட்டிங் பின்னை ரிவீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கேட்டால் கிடைக்கும். ஆக்சுவலி நான் ஒரு பாக்ஸாகவே வாங்கி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ அப்படியே அந்த கார்ட்போர்டை டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணதுக்கப்புறமா நம்ம பின் பண்ணியிருக்கக்கூடிய நெகட்டிவ் சைடு இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கும் அண்ட் பாசிட்டிவ் சைடு ரைட் சைடில் இருக்கும். ஸோ நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி எல்லா நெகட்டிவ் சைடு, அதாவது எல்லா பல்பில் இருக்கக்கூடிய லெஃப்ட் சைட் பின்னை ஒயர் யூஸ் பண்ணி கனெக்ட் ஆகிற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னான ஒயர். ஸோ கை யூஸ் பண்ணியே நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒயர் ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி தனித்தனியாகவே அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணுறப்போ எல்லா பல்பில் உள்ள லெஃப்ட் சைட் பின்னை தான் ஜாயின் பண்ணிக்கிறோமா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒயர் யூஸ் பண்ணி எல்லா லெஃப்ட் சைடையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் மூலமாக எங்ககிட்ட கேட்டுக்கலாம். அண்ட் இதே மாதிரி தான் லைட் மேட்ச் போர்டு, அதாவது எலக்ட்ரிக் மேட்ச் போர்டுக்கும் வரும். ஸோ அதோட வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ லாஸ்ட் பல்பை கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக நீளமாக ஒயர் விட்டு அந்த ஒயர் பீஸை கட் பண்ணி எடுத்துருங்க. அண்ட் தென் எல்இடி பல்போட ரைட் சைட் பின் இருக்கு இல்லையா, அதை ரிவீட்டில் அதாவது ரொட்டேட்டிங் பின்னில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது கனெக்ட் பண்ணுறப்போ நம்ம ஒன்று மட்டும் நோட் பண்ணணும். சம்மர் சீசன் பிக்சரில் தான் அந்த சம்மர் அப்படிங்கிற வேர்டு எழுதியிருக்கிற பின்னை கரெக்டாக கனெக்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சருக்கு கீழேயே அந்த சீசனோட நேமை மென்ஷன் பண்ணியிருந்தேன். இதுவே நம்ம கீழே, அதாவது அந்த போர்டோட கீழேயும் எல்லா சீசனோட நேமையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணுறப்போ நம்ம பிக்சரையும் அந்த வேர்டையும் கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது சீசனோட நேமும் சீசனோட பிக்சரும் கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம ஒயரால் ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ ஆட்டம் சீசன் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்இடி பல்பை அந்த நேம் மென்ஷன் பண்ணியிருப்போம் இல்லையா, ஆட்டம் அப்படின்னு, அது பக்கத்தில் ஒரு ரொட்டேட்டிங் பின் இன்சர்ட் பண்ணியிருப்போமே, அந்த பின்னில் ஒயரால் ஜாயின் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி தான் எல்லா ரைட் சைட் பின்னையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஒயர் சுற்றி முடிச்சதுக்கப்புறமா அந்த பின்னை லைட்டாக வளைச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது ஈஸியாக இலகி வராது. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறு மாடல்ஸோட மேக்கிங் வீடியோஸ் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், நாங்கள் அதையுமே அப்லோட் பண்ணுவோம். அண்ட் எங்களோட சேனல் மூலமாக பிஎட் கமிஷன் திங்ஸ் ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஆர்டர் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக மெசேஜில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆர்டர் பற்றின மோர் டீட்டெயில்ஸ் அதில் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ இப்போ எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம லைட்டை எரிய வைக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக பேட்ரி, கனெக்டர் அண்ட் ரெசிஸ்டர் இது 3மே எடுத்துருக்கோம். அண்ட் சின்னதாக எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒயர் பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒயர் பீஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட லெங்க்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அண்ட் இன்னொரு ரிவீட்டுமே நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டில் எல்லா லெஃப்ட் சைடும் நெகட்டிவ் சைடை மட்டும் கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா ஒயர் பீஸ் விட்டோம், ஞாபகம் இருக்கா? அதில் இந்த பேட்ரி கிளிப்போட, அதாவது கனெக்டரோட பிளாக் ஒயரை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு நடுவுலையும் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் நான் ரெட் கலர் ஒயர் பக்கத்தில் ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம அந்த ரெசிஸ்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பல்பு டக்குன்னு ஃபியூஸ் ஆகாமல் ரொம்ப நாள் வரணும் இல்லையா, அதுக்காக தான். பிளாக் ஒயரை ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நான் அதில் செலோடேப் போட்டுக்கிறேன். நம்ம இது மாதிரி ஒயர் ஜாயின் பண்ணுறப்போலாம் அது கலண்டு வராத மாதிரி கரெக்டாக ஜாயின் பண்ணிவிட்டு செலோடேப் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ கனெக்டரோட ரெட் கலர் ஒயரில் நான் ரெசிஸ்டரை ஜாயின் பண்ணிக்கிறேன்.
இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது, அந்த காயில் வந்து கரெக்டாக வரல. ஸோ இப்போ நான் அதில் வந்து ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ரெசிஸ்டரோட இன்னொரு எண்ணில் எக்ஸ்ட்ரா நம்ம வச்சுருந்தோம் இல்லையா ஒரு ஒயர் பீஸ், அதை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இந்த ஒயர் பீஸ் எதுக்கு ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா லெங்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான். இப்படி நீளமாக ஒயர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லா ரொட்டேட்டிங் பின்னையும் டச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டேன். அண்ட் இந்த எக்ஸ்ட்ரா ஒயர் பீஸோட எண்டில் நம்ம இன்னொரு ரொட்டேட்டிங் பின்னை அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லாமல் அந்த எக்ஸ்ட்ரா ஒயர் பீஸோட எண்டில் இருக்கக்கூடிய காயில் யூஸ் பண்ணி நம்ம டச் பண்ணிக்கலாம் அந்த ரொட்டேட்டிங் பின்னை. ஒயரால் பின்னை டச் பண்ணுறது அவ்வளோ சேஃப் கிடையாது இல்லையா? ஸோ அதனால் இன்னொரு ரொட்டேட்டிங் பின்னை அதில் அட்டாச் பண்ணி அதையும் நீட்டாக செல்லோ டேப்பால் ரேப் பண்ணதுக்கப்புறமா அந்த ரொட்டேட்டிங் பின்னாலேயே இன்னொரு ரொட்டேட்டிங் பின்னை டச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு இதை யூஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி அந்த பல்பு வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத. நம்ம பின்னும் ஒயரையும் ஜாயின் பண்ண எல்லா இடத்துலையும் செல்லோ டேப்பால் கவர் பண்ணிக்கணும். கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி பல்பெல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அண்ட் அந்த கனெக்டரில் பேட்ரியும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் HW பேட்ரியால் அந்த கனெக்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பிஎட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ப்ராஜெக்ட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் பிஎட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். அண்ட் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஓகே, எல்லா பல்பும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த போர்டை வந்து இன்னும் நீட்டாக மேக் பண்ணணுங்கிறதுக்காக பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒயரை வந்து ஃப்ரண்ட்டில் இருந்து அட்டாச் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒயர் பீஸ் ஆட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஃப்ரண்ட்டில் இருந்து இன்சர்ட் பண்ணி பேக்கில் கொடுத்து அந்த ரெசிஸ்டரில் கனெக்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஈஸி தான், சின்னதாக ஒரு ஹோல் மட்டும் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. இப்போ அந்த ஒயரோட எண்டை வந்து ரெசிஸ்டரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ண மாதிரி தான், பட் சின்னதாக ஹோல் போட்டு இப்போ கனெக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையுமே செல்லோ டேப்பால் நீட்டாக கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த பேட்டரியை போர்டோட பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எங்கெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணமோ அதில் எல்லாமே செல்லோ டேப்பால் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடலோட மேக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக ஜமாட் ஷாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அண்ட் இந்த அகாடமிக் இயர்க்கான பிஎட் டிஎல்எம் ஆர்டர்ஸ் எப்போ எடுப்போம் அப்படிங்கிறத கம்யூனிட்டி டேபில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதை அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஎல்எம் ரிலேட்டடான வீடியோஸ், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரிலேட்டடான வீடியோஸ், ஷாப்பிங் வீடியோஸ் இதெல்லாமே பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் மேட்ச் போர்டோட மேக்கிங் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.